நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் சபாநாயகர் இருக்கையில் அப்பாவு அமர்ந்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் சபாநாயகர் இருக்கையில் அப்பாவு அமர்ந்திருக்கிறார். சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததை அடுத்து சபாநாயகர் இருக்கையில் அப்பாவு அமர்ந்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்றத்தில் இருந்து திமுக கூட்டணி எம்எல்ஏக்கள் கரங்களை தட்டி வரவேற்பு அளித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் சபாநாயகர் இருக்கையில் அப்பாவு அமர்ந்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் சபாநாயகரை நீக்க வேண்டும் என்று சொல்லி அதிமுக தரப்பில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. எனவே ஒரு ரகசிய வாக்கெடுப்பு மாதிரி தான் இந்த எண்ணி கணித்தல் முறை, டிவிஷன் மெத்தட் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதாவது சட்டப்பேரவையினுடைய அனைத்து நுழைவு வாயில்களும் இழுத்து பூட்டப்பட்டது, திரைகளும் கூட போடப்பட்டது. உள்ளே அமர்ந்திருந்தோம். பத்திரிகையாளர்கள் மாடத்தில இருந்து பார்த்தபோது இது மிக மிக அரிதாக நடைபெறக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த நிகழ்விலே தமிழக சட்டமன்றம் 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் பெயர் சொல்லி அழைப்பார்கள். அந்த பகுதிகளிலே அதிமுக, திமுக, மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் என அனைவரும் கலந்துதான் அமர்ந்திருப்பார்கள். எனவே இந்த தீர்மானத்தை ஆதரிப்பவர்கள் எழுந்து நிற்கலாம், இந்த தீர்மானத்தை எதிர்ப்பவர்கள் அமர்ந்து கொள்ளலாம் என்று பேரவைத் தலைவர் அறிவித்தார். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் அமர்ந்து விட்டனர். அதாவது சபாநாயகர் அப்பாவு தான் தொடர வேண்டும், அவரை நீக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று அமர்ந்து விட்டனர். அதே நேரத்தில் அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்கள் மட்டும் எழுந்து நின்று சபாநாயகர் அப்பாவுவை இந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுத்தனர். இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், தலைமையோடு முரண்பட்டு நிற்கக்கூடிய செங்கோட்டையனும் அதிமுகவினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு எழுந்து நின்றார். அதே போல கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள், அதாவது மனோஜ் பாண்டியன், உசிலம்பட்டி ஐயப்பன், வைத்தியலிங்கம் ஆகியோரும் கூட அதிமுகவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதாவது சபாநாயகர் அப்பாவுவை அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கூறி அவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். எனவே முதல் 2 முறை குரல் வாக்கெடுப்பும், அதன் பிறகு எண்ணி கணித்தல் முறை, அதாவது எழுந்து நின்று ஆதரவு தெரிவிப்பது, அந்த முறையும் நடத்தப்பட்டது. மொத்தமாக 3 முறை நடத்தப்பட்ட இந்த சுற்றுகளின் முடிவிலே இறுதியாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் அதிமுக கொண்டு வந்த அந்த தீர்மானத்திற்கு 63 வாக்குகள் மட்டுமே கிடைத்தது. ஆனால் திமுக தரப்பில், அதாவது அவரே நீடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட விவகாரத்திலே 154 பேர் சபாநாயகராக அவரை தொடர வேண்டும் என்று ஆதரவு அளித்ததால் சபாநாயகர் அப்பாவு அந்த பதவியில் மீண்டும் தொடர்வார் என பிச்சாண்டி, அதாவது சபாநாயகர் துணை சபாநாயகராக இருந்து செயல்பட்ட பிச்சாண்டி அவர்கள் அறிவித்தார். அதன் காரணமாக சபாநாயகர் தன்னுடைய அறையிலிருந்து எழுந்து புறப்பட்டு மீண்டும் அப்பாவு அவர்கள் தன்னுடைய இருக்கையிலே அமர்ந்து தற்போது பேரவையை நடத்தி கொண்டிருக்கிறார். தனக்கு சபாநாயகராக பதவியேற்ற நாள் அன்று ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட இன்று கூடுதல் மகிழ்ச்சியில் இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். அதாவது 4 ஆண்டு காலம் நான் பணியில இருந்திருக்கின்றேன், என் மீது சில விருப்பு வெறுப்புகள் இருந்திருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி நான் தொடர வேண்டும் என்று எனக்காக வாக்களித்தவர்களுக்காக நான் நன்றி தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறி அவர் தற்போது இந்த பேரவையை நடத்தி கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.